அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி, நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச நவதானியத்தை வச்சு ஒரு சூப்பரான அடை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருமே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நவதானியம் அடை பண்ணுறதுக்கு பாருங்கள், நீங்கள் எந்த நவதானியனாலும் எடுத்துக்கலாம். மொத்தமாக 9 எடுக்கணும். நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். இதோட கூட அரிசியும் நம்ம எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதே சைஸ் கப்பில் 1 கப் பச்சரிசியும் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இதோட கூட நவதானியங்கள் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, சிகப்பு காராமணி 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பஞ்சாப் கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு முழு கருப்பு உளுந்து, 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு மசூர் தால், 1 கப் அளவுக்கு கருப்பு கொத்துக்கடலை, 1 கப் மொச்சை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே ஊற போட்டுக்கலாம். நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்றா ஊற போட்டுருவோம். ஃபஸ்ட்டு நம்ம நவதானியம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். கொள்ளு, மசூர் தால் சேர்த்துக்கலாம். மசூர் தாலுக்கு பதிலாக துவரம்பருப்பு வேணுங்கிறவங்களும் ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு கொத்துக்கடலை, கருப்பு உளுந்து, அடுத்தது நம்ம கோதுமை சேர்த்துக்கலாம். மொச்சை ஆட் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிறு, காராமணியும் சேர்த்துப்போம். இப்போ நான் 8 நவதானியம் சேர்த்துருக்கேன். நான் இந்த புழுங்கல் அரிசியோடு சேர்த்து 9 எடுத்து பண்ண போகிறேன். புழுங்கல் அரிசி 1 கப் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக பச்சரிசி, கொஞ்சமாக வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள், மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுட்டோம். இப்போ இந்த நவதானிய அடைக்கு நம்ம சேர்த்த எல்லாமேலாம் நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல். தோசை ஒரு கிறிஸ்பினஸாக இருக்கட்டுமே தான் நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன். வேணுங்கிறவங்க புழுங்கல் அரிசியோட நிப்பாட்டிக்கலாம். பச்சரிசி ஆப்ஷனல் தான். இப்போ இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். 8 மணி நேரம் கிட்ட இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஊறட்டும். இப்போ கரெக்டாக 8 ஹவர்ஸ் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். பாருங்கள், நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இப்போவும் நவதானியங்கள் எல்லாமே நல்லா ஊறி ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம அடை ரெசிபி பண்ண போகிறனால மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்ல பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு 10 வரமிளகா கிட்ட போட்டிருக்கேன். நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஜீரகம் அதையும் ஆட் பண்ணிப்போம். தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காய வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துப்போம். எல்லாத்தோட போடும்போது இந்த வரமிளகா சில சமயம் மசிஞ்சு வராது. அதனால் அடைக்கி தேவையானதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம போட்டு அரைக்கும் போது நல்லா அரைஞ்சி வரும். நான் இன்றைக்கி 3-4 பேட்சஸாக மிக்ஸி ஜார்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வேணுங்கிறவங்க கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் அதுவும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அடை ரெடி பண்ண போகிறனால இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்சை நம்ம அரைச்ச அந்த வரமிளகா இஞ்சி எல்லாத்தோட போட்டு முதல் பேட்சை அரைச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னும் 2-3 பேட்ச் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன். இன்னொரு பேட்சையும் அரைச்சிட்டு அது ஊறின தண்ணியை வச்சே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தாராளமாகவே தண்ணி பிடிக்கும் அந்த நவதானியம். அது ஊறின தண்ணியில் அவ்வளோ சத்தும் இறங்கியிருக்கும். அதை வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கெட்டியான மாவாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பை போட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பை போட்டுட்டு நல்லா அடித்து கலந்துக்கோங்க. அடி ஒட்டை எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி. இப்போ இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும்லாம் இல்லை, உடனே நம்ம அடை தோசை ரெடி பண்ணிடலாம். நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்ச மாவு கெட்டியாக நம்ம அரைச்சி வச்சனால நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம அடை ரெடி பண்ணிக்கலாம். எங்களுக்கு வேணுங்கிற மாவு மட்டும் ஒரு பாத்திரத்தில் கெட்டியாக எடுத்துட்டோம். கூடவே எவ்வளவு தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மீதி மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை தவாவில் ஆயில் அப்ளை பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா மெல்லிஸாக ரோஸ்ட்டாக வரும் நம்மளோட இந்த தோசை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கனாலே நல்லா அடை பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். கன்சிஸ்டன்சி மாவு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நீர்க்காயிடக்கூடாது. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் எண்ணெய் விட்டு பண்ணும்போது அடை நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இருக்கிறதுலே அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு ரெடியாக விடலாம். ஏன்னா அந்த தானியங்கள்லாம் நல்லா அப்படியே வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போட்டிங்கனாலே அழகாக திருப்ப வந்துடும். அடுத்த சைடும் ரெடி ஆகட்டும்.
இப்போ நம்மளோட அடை வந்து ரெடி ஆயாச்சு. இந்த அடையெல்லாம் நல்லா சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அப்படியே சுட சுட எடுத்து நம்ம பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிவிடுவோம். இதுக்கு சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் சட்னி, தொக்கு எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் அடை ரெசிபி நவதானிய அடை. எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.